வெல்கம் டு ஹைடெக் சேனல். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஃபலி எக்ஸாமோட டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு வந்து என்றைக்கு ஆரம்பித்து என்றைக்கு முடியுது, எந்தெந்த டேட்லலாம் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10ஆம் ஆரம்பித்து, அதாவது டிசம்பர் 10ஆம் ஆரம்பித்து 23ஆம் எக்ஸாம் முடிகிற மாதிரியான டைம் டேபிள்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எப்போது டெஸ்ட்டு நடக்குது அப்படின்னா மார்னிங் டைமில் 9:45 ஆரம்பித்து 1 வரைக்கும் முடிகிற மாதிரியான ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10ஆம் தமிழ், 12 இங்கிலீஷ், 16 மேக்ஸ், 19 சயின்ஸு, 23 வந்து சோசியல் சயின்ஸ். ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே கேப் விட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா படிக்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஃபுல் போர்ஷன் எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது 12th ஸ்டாண்டர்டுக்கு பார்க்கலாம். 12th ஸ்டாண்டர்டுக்கு 9ஆம் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 23ஆம் முடிகிற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் காலையில் தான் எக்ஸாம் நடக்கு. 9:45 ஸ்டார்ட் பண்ணி 1 முடிய. ஸோ 9ஆம் பார்த்திங்கன்னா தமிழ், 10ஆம் இங்கிலீஷ், 12 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 14 பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, 17 மேக்ஸ், ஸ்வாலஜி, காமர்ஸ், 20 பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, லாஸ்ட் எக்ஸாம் 23 பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ். ஸோ இது மாதிரியான டைம் டேபிள்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் டேபிள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் பிளான் பண்ணி படிங்க. ஸோ ஃபுல் போர்ஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் எழுத போகிறீங்க இல்லையா? ஸோ அது பழகிரும். அடுத்து ஃபஸ்ட்டு ரிவிஷன், அடுத்து செகண்ட் ரிவிஷன் வரும்போது ஓரளவு உங்களுக்கு பப்ளிக்கு தயாராகிடுவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா படித்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.